வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாயத்தில் இந்த எந்திரத்தை எப்படி அடைக்கிறதுன்னு பார்ப்போம். தாயத்தை ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து சுற்றி பண்ணும். இதுவுமே சுற்றி பண்ணும். ரொம்ப முக்கியம். ஊதுவத்தியில் ஒரு காய்ச்சி ஒரு மந்திரம் சொல்லணும். இது சுத்தமாகிடுச்சு. இது வச்சிடறோம். இதை எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியம். மேலிருந்து கீழே தான் சுற்றணும். ஊதுவத்தி எடுத்துக்கிறோம். ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணுறோம். செக் பண்ணிட்டு சுத்திட்டோம். இது விலகாம இருக்கிறதுக்கு பண்ணிட்டு உள்ள போட்டுரும். போட்டதுக்கு அப்புறமா தாயத்தில் அடைக்கிற பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாயத்தில் அடைக்கிறது பார்த்துட்டோம். அந்த 4 பொருளும் சேர்த்தது தான் இங்கே இருக்கு. இதை எடுத்து எப்பவுமே தாயத்தை எம்டி ஆடக்கூடாது. கம்ப்ளீட்டாக முழுமை அடைஞ்சிருக்கணும். அது ஆடினா இந்த எந்திரம் ஆடக்கூடாது. ஒட்டுமொத்த பவர் இதிலே போடுறோம். கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இதை போட்டு முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த தாயத்தை இது ஒருத்தரோட கழுத்துக்கு எந்த அளவுக்கு போடணுன்றது ஒரு குத்து மதிப்பான விஷயங்கள் எது அப்படின்னா நீங்கள் ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது ஷோல்டர் வரைக்கும், இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம இந்த ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இதை இப்படி பண்ணிங்கன்னா இது ஒரு சுத்து இல்லையா, அப்படியே டபுள் ஆகிக்கும். இங்கிருந்து இது வருதுல்ல, இது 2 இதை எடுத்துக்கிறோம். இது உள்ள போடுறதுக்குமே இதுதான் போட்டுட்டு தொடப்பு குச்சி, இந்த ஊதுவத்தி குச்சியே யூஸ் பண்ணலாம். இந்த 2 நிமிஷம் முடிச்சிடறேன். 2 நிமிஷம் இது போட்டு முடிச்ச உடனே அளவு எடுத்துக்கிறோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு முடிச்சு போட்டுறோம். இன்னொரு முடிச்சு போட்டுறோம். நல்லா ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். அதுக்கப்புறமா இந்த சைடில் எடுத்து இன்னொரு வாட்டி தாயத்து கழண்டிடக்கூடாது இல்லையா, அதனால இந்த சைடு வச்சு இன்னொரு வாட்டி கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். இந்த தாயத்தை எப்பவுமே கழுத்தில் கட்டணும். கட்டினீங்கன்னா நம்மளோட நெஞ்சு குழியில் இருக்கும். இந்த தாயத்தை இப்படி ஒருத்தர் கட்டுறாங்கன்னா அவன் நெஞ்சு குழியில் இருந்தால் அந்த அளவுக்கு பவராக வேலை செய்யும். அதுக்கப்புறமா கடைசியாக சாமிகிட்ட வச்சு இது இன்னொரு விஷயம், இது சில நேரங்களில் கழனி எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெவிக்விக் வச்சு லைட்டாக வச்சுட்டிங்கன்னா அது என்றைக்குமே கழண்டாது. இதுதான் தாயத்தில் ஒரு எந்திரத்தை தாயத்தில் அடிக்கிறதுக்கான பர்ஃபெக்டான மெத்தட். இதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.